ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல அதே கேதுவால் ஏற்படக்கூடிய சொத்து தகராறு, நிலத்தகராறு இது எப்படி கேது பகவானால ஏற்படுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த கேதுவே தான் நான் சொல்றேன்னா, கேதுவால நான் சொன்ன மாதிரி நைசரிக பலத்துல பலம் மிக்கவர். 9 கோள்கள்ல கேது தான் மிக பலம் பொருந்தியவர். நம்ம முதன்மை இடத்துல இருக்கிறார். அதனால்தான் கேது பகவானால ஏற்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, கேது பகவானால எப்படி சொத்து தகராறு, நில தகராறு ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கணும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான குறிப்பு தான். இப்ப நிறைய கலியுகத்துல தந்தை மகனுக்கு பிளஸ் நண்பர்கள் சகோதரனுக்கு இடையே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய கோர்ட்டு கேஸ் நடக்குது. அதனால இந்த பிரச்சனை கோசம் கூட ஜாதக பலன் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இதையும் கேட்பாங்க, எப்ப சொத்து பிரச்சனை தீரும், என்ன பிரச்சனை வருமானு கேட்பாங்க. அதுக்கு பலன் சொல்ல தெரியணும். சரி, இது கேதுவால தான் அதிகமா ஏற்படுது. ஏன் கேதுதான் தடை? கேதுதான் ஒரு பொருளை கிடைச்சா அது அருமை தெரியும். நான் போன பதிவே சொல்லிக்கிறேன், பொருளுடைய அருமை தெரியாது. அதனால அதை கொஞ்சம் தடைப்படுத்தி தாமதப்படுத்தி தருவாரு. அதுதான் அவருடைய மெயின் வேலையை. கேது பவன் எல்லாம் நெகட்டிவ் சொல்ல முடியாது. கேது பவனுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அதனால சில விஷயத்த தெரிஞ்சுங்க. இப்ப இந்த சொத்து தகராறு, நில தகராறு பத்தி நம்ம தெரியறதுக்கு முன்னாடியே முதல்ல உங்களுக்கு கிரகங்களுடைய அந்த காரகத்துவம் தான் தெரியணும். அதனால இதை முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப சுக்கிரன்னா கட்டப்பட்ட வீடு, மாடி தோட்டம், குடியிருப்பு. இப்ப பார்த்துருப்போம் நம்ம சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா 20 அடுக்கு, 15 அடுக்கு, 25 இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். இந்த பல அடுக்கு மாடிகள்லாம் சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன்னா கட்டப்பட்ட வீடு, அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க. ரெண்டாவது செவ்வாய். எல்லாரும் நம்ம வேத ஜோதிடத்துல என்ன சொல்றோம், செவ்வாய் தான் நிலம், சொத்து, பூர்வீக சொத்து அப்படின்றோம். ஆனா பிருகுநந்தி நாடி முறையில பலன்கள் மாறுபடும். செவ்வாய் பூமிக்காரகன் தான். ஆனா செவ்வாய் யாரு? விவசாய நிலத்தை குறிப்பவர், பூர்வீக சொத்தை குறிப்பவர். அதான் விவசாய நிலம். செவ்வாயை நம்ம இதுக்கு எடுத்துக்கணும். செவ்வாய பூர்வீக சொத்து, விவசாய நிலம். அடுத்து புதன். இந்த புதன் வியாபார ஸ்தலங்கள், தோட்டங்கள், நிறைய பூச்செடிலாம் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அதான் வியாபார ஸ்தலங்கள், கடை வீதிகள்லாம் இருக்கும், பூந்தோட்டங்கள். அதே மாதிரி காலி பிளாட். சில பேர் பாத்தீங்கன்னா லேண்ட் தொழில் பண்ணுவாங்க, பிளாட் வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் புதன் நல்லாவே இருக்கும். அப்ப புதன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, சுக்கிரன்னா செவ்வாய்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. இப்ப இதை வச்சு எப்படி சார் பலன் சொல்லது? இதை எப்படி கேதுவை நம்ம வச்சு பலன் சொல்ல முடியும் அப்படின்னா, இவங்களோட கேது சேர்றப்ப கண்டிப்பா அங்க பிரச்சனைகள் வரும். அது எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கணும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொல்ற குறிப்புகள்லாம் எழுதி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடிக்கடி வீடியோ போட்டு பாருங்க, சரிங்களா? இப்ப இந்த சுக்கிரன் நான் சொல்லிக்கிறேன், கட்டப்பட்ட வீடு, குடியிருப்பு. இந்த சுக்கிரனுக்கு 1, 5, 9ல 2ல கேது இருந்தாருன்னா இவங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடியிருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதே மாதிரி சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றால், நம்ம வேத ஜோதிடத்துல பரிவர்த்தனை எல்லாம் அதிகமா பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் பரிவர்த்தனை, வக்கரம், பாதகாதிபதி எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுவேன். சுக்கிரன் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் சுக்கிரனுடைய ராசிகளான துலா ராசி, ரிஷப ராசி, இதுல இருந்துதான் நீங்க எண்ணணும். 1, 5, 9, 2ல எங்கன்னா ஆகட்டும், துலா ராசியில இருந்து ஆகட்டும் அல்லது ரிஷப ராசியில இருந்து எங்க இருந்தாலும், இந்த ராசியில இருந்து நம்ம எண்றப்போ 1, 5, 9, 2ல கேது இருந்தாருன்னா அப்ப அவங்களுக்கு கட்டப்பட்ட வீடு, குடியிருப்பு வீடுகள்ல பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அதே சுக்கிரன் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்றிருந்தா 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார்னா பின்னோக்கி செல்வார். கேது மேல பார்வை விழும். சுக்கிரனுடைய பார்வை கேது மேல விழும். அப்ப என்ன ஆகும்? அப்பயும் அவங்களுக்கு குடியிருப்பு, வீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா புதன். நம்ம புதன் என்ன சொல்லிக்கிறோம்? பூந்தோட்டம், வியாபார ஸ்தலம், காலி பிளாட். அப்ப இந்த புதனுக்கு 1, 5, 9, 2ல கேது இருந்தாலும் புதன் பரிவர்த்தனை பெற்றால், பரிவர்த்தனைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜோசியம் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். பரிவர்த்தனை ஒரு வீட்டை இன்னொரு வீட்டை மாத்தி அமைச்சுக்குவாங்க, அதான் பரிவர்த்தனை. அப்ப புதனுடைய சொந்த வீடுகளான மிதுனம், கன்னி, இங்க இருந்து 1, 5, 9, 2 இந்த இடங்கள்ல கேது இருந்தா அவங்களுக்கு காலிமனை, பூந்தோட்டம், வியாபார ஸ்தலம், கடைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு கடைகள்லாம் கூட பிரச்சனைகள்லாம் அதிகமா வரும். இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு வரும்.
அடுத்து புதனுக்கு வக்ரம் பெற்றிருந்தால், அதற்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தால் புதனுடைய பார்வை கேது மேல் விழும். அப்ப 2 பேரும் சம்பந்தம் எடுத்தீங்களா? அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள், காலி மன பிரச்சனை இது எல்லாமே வரும். அடுத்து செவ்வாய் என்ன சொல்லிக்கிறோம்? பூர்வீக சொத்து, விவசாய நிலம். அப்ப செவ்வாய்க்கு 1, 5, 9, 2ல கேது இருந்தாலும் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றால் அவருடைய சொந்த ராசிகளான மேசம் அல்லது விருச்சகம், இந்த 2 ராசிகளுக்கு 1, 5, 9, 2ல் கேது இருக்கும் போதும் அவங்களுக்கு விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். இப்படி ஒரு ராசி கட்டத்தை எந்த ஜாதகனா எடுத்துங்க, நீங்க யாருன்னா உங்க சொந்தக்காரங்க இல்ல யாருன்னா ஜாதகம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாதகம்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, இந்த குறிப்புகள்லாம் கரெக்டா வருதான்னு பாருங்க. ஏன்னா பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்பதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம சொல்ற பலன் 100க்கு ஒரு 60-70% வேலை செய்யணும். சும்மா 2 நிமிஷத்துல பலன் சொல்வது எப்படி, ஒரே நிமிஷத்துல பலன் சொல்லிட்டா எப்படி, அப்படியே பார்த்தோன்னே டக்குன்னு அப்படியே ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குன்னு நான் ஆல்ரெடி ஒரு பாவத்தை சொல்லிக்கிறேன். 4ஆம் பாவம் தான் வண்டி வீடு வாசனா, அந்த பாவகத்தை முழுமையா ஆராய்ச்சி பண்ணுங்க. அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பதிவுல பாவகம் வலிமை இல்லையான்னு எப்படி பார்க்கணும்னு ஒரு வேத ஜோதியத்துல நான் வேதிக்கு முறையில நான் பண்ணி சொல்லிக்கிறேன். அதையும் பாருங்க. இல்ல என்னால அவ்வளவுக்கு ஆராய்ச்சி பண்ண முடியாது, பார்த்தோன்னே டக்குன்னு 2 நிமிஷத்துல ஏதாவது நான் சொல்ற பலன்ல ஒரு 100க்கு ஒரு 80%, 70% கரெக்டா வரணும். அந்த மாதிரி ஆனா ஈஸியா சொல்லுங்கன்னா அதுக்கு இந்த பிருகுநேந்தி நாடி முறையை நீங்க கத்துக்கணும். உங்களுக்கு தெரியணும் பிருகுநேந்தி நாடி முறை, வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிடம், பிரசன்ன வகைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உங்களால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும், ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். சோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்ப பிருகுநேந்தி நாடி முறையில ஈஸியா இந்த பலனை சொல்லுங்க. பார்த்தோன்னே ராசி கட்டத்தை பார்த்தோன்னே இந்த வில்லங்க வருங்க, இவர் பேர்ல சொத்து இருக்கிறப்ப அந்த பிரச்சனைகள் வரும், இதை எப்படி அது எப்ப வரும் அப்படின்றது கோச்சாரத்தை இணைக்கணும். அது நான் இன்னொரு பதிவுல சொல்லித்தரேன். கோச்சாரத்தை எப்படி இணைச்சு நம்ம எப்படி ஒரு ஜாதக கட்டத்தை சொல்லணும், பிறப்பு ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் எப்படி இணைக்கணும், அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் முதல்ல இந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சாதான், இந்த குறிப்புகள்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு நான் சார்ட்டு ஒரு கட்டங்களை போட்டு நம்ம விளக்கமா சொல்றப்ப அப்ப ஈஸியா புரியும். அதுக்குதான் முதல்ல இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்காட்டு உதாரண சாதகத்தோட போக போக அடுத்தடுத்த பதிவுல நான் போடுறேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப எளிமையா நீங்க ஜோதிடத்தை நீங்களே கத்துக்கிட்டு 170% ஜோதிட பலன் சொல்லலாம். சில பலனால மாறிடும், வக்கரம் பரிவர்த்தனை எல்லாம் அது கடைசி ஸ்டேஜ். அதுக்கு எப்படி பலன் சொல்லணும்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா முழுமையா சொல்ல முடியும். சரி நண்பர்களே, இப்ப இதுக்கு என்ன பரிகாரம்? இந்த சொத்து பிரச்சனை பிரிவிரலா, வேற என்ன கோர்ட்டு சாதகம் நம்மளுக்கு வருமா, இது நம்மளுக்கு சாதகமா வராதா, கோர்ட்ல போனா ஃபெயிலரா, இதெல்லாம் இதுக்கும் ஒரு பரிகாரம் இது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னா ஒரு ஆக்கம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்ப ஜாதகத்திலே இதுக்கான சொல்யூஷனும் ஒண்ணு இருக்குது, ஜோதிஷாஸ்திரம் கொடுக்கப்பட்டுருவேன். அப்ப நான் சொன்ன இந்த புதனுக்கு, சுக்கிரனுக்கு, செவ்வாய்க்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12ல குரு இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமா முடியும். சரி நண்பர்களே, இதுக்கு அடுத்த பதிவுல நம்ம சொல்லலாம் குருவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் என்ன, 1, 5, 9 இதெல்லாம் முழுசா பிருகுநேந்தி நாடி தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் இந்த பதிவு வச்சு சிம்பிளா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து நம்ம ஜாதகத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்த சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக பதிவுல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.